இந்த ஆகன்றதுக்கு சிங்களத்தில் டன்ற எழுத்து வரும், என்ற சின்ன சொல் வரும், வெனுவன்ன்றது வரும். ட என் வெனுவன் இந்த மூன்றும் ஆகன்றதுக்கு சிங்களத்தில் நாங்கள் பயன்படுத்துவோம். இந்த டன்றதும் என்னன்றதும் ஒரு வினை அடைமொழி சொல்லா பயன்படுத்துவோம். வினை அடைமொழி சொல்லா பயன்படுத்தும் போது என்ற எழுத்தையும் என்ற துண்டையும் ட என்ற எழுத்தையும் பயன்படுத்துவோம். வினை அடைமொழி அப்படின்னு சொன்னா ஒரு வினை சொல் ஒன்று ஒரு செயல் ஒன்று நடக்குன்னா அதை விளக்க வாரது. உதாரணத்துக்கு வெட்டுங்க சொன்னா பெரிசாக வெட்டுங்க, சின்னனாக, எப்படி அந்த செயல் நடைபெறுது. இப்ப சொல்லுங்க, மெதுவாக சொல்லுங்க, வேகமாக சொல்லுங்க, அழகாக சொல்லுங்க. அப்போ ஒரு சொல்லுதல் என்ற செயல் எப்படி நடைபெறுதுன்றதை விளக்கமா சொல்ல வாரதுதான் இந்த வினை அடைமொழி அப்படி சொல்லுவோம். அடுத்தது பாருங்க, வெனுவன் என்றது. வெனுவன் என்று சொன்னா அதுவும் ஆகதான். அது எப்பவுமே ஒரு பெயர் சொல்லோடுக்கு பக்கத்துல சேர்ந்து வரும். இப்ப நான் என்று சொல்லும்போது எனக்காக, அந்த டைம்ல டவோ என்னோ வராது, வெனுவன் மட்டும்தான் வரும். எனக்காக கொஞ்சம் கதைங்க அப்படி சொல்லும்போது எனக்கு நான்ன்றதான பெயர் சொல். அப்ப எனக்காக. நாடு ஒரு பெயர் சொல், நாட்டுக்காக அந்த மாதிரி சொல்லும்போது வெனுவன் வரும். அவ்வளவுதான். அப்ப இதை புரிஞ்சு ஈஸியா வசனம் அமைக்கலாம். உதாரண வசனங்கள் சில பார்ப்போம் பாருங்க. லியன்னு சொன்னா எழுதுங்க, லியன்ன எழுதுங்க. எப்படி எழுதுங்க? அழகாக எழுதுங்க, அழகாக. அப்ப அழகு, அழகு என்றது பேர் சொல்லில்ல, அழகாக எழுதுங்க. எப்படி எழுதுங்கன்றத விளக்க வாரது அழகாக எழுதுங்க. அப்ப லசனன்னு சொன்ன அழகு, லசனட்ட அழகாக, இந்த ட வந்து எடுத்த ஆக என்று வருது. லசனட்ட இல்லையான்னு அழகாக எழுதுங்க. இது ஒரு பேட்டர்னை வச்சு நாங்க நிறைய வசனங்களை அமைக்கலாம். இப்ப அழகாக எழுதுங்க, லசனட்ட லியன்னு. பெரிசாக எழுதுங்க, அப்ப லொக்குவட்ட லியன்னு, பெரிசாக எழுதுங்க, லொக்குவட்ட லியன்னு, பெரிசாக, அந்த இடத்துல ட வருது. சின்னதாக எழுதுங்க, பொடியட்ட லியன்னு, சின்னதாக எழுதுங்க. அப்படி அந்த வசனம் வரும். அடுத்து பாருங்க, என்றது. இது வசனத்துல வரும்போது சில நேரத்தில் இன் என்ற உச்சரிப்புல வரும். இப்ப பாருங்க, சத்துட்ட என்று சொன்னா சந்தோஷம், சத்துட்ட சந்தோஷம், சந்தோஷமாக இருங்க, இருங்கன்னு சொன்னா இன்ன, இருங்க இன்ன. அப்ப சந்தோஷமா இருங்க அப்படி சொல்லுவோம், சந்தோஷமாக. அந்த இடத்துல சத்துட்டைக்கு பக்கத்துல என் சேர்ந்து சந்தோஷமாக, சத்துட்டின் அல்ல சத்துட்டன் சொன்னாலும் ஓகே, சத்துட்டின் தான் கூடுதலா வரும். சத்துட்டின் இன்ன, சந்தோஷமாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. அதே மாதிரி மெதுவாக சொல்லுங்க, மெதுவாக சொல்லுங்கன்னு சொல்லும்போது ஹெமின், ஹெமின் கியான், மெதுவாக சொல்லுங்க, ஹெமின் கியான். வேகமாக சொல்லுங்க, வேகமாக சொல்லுங்க அப்படி சொல்லும்போது வேகயன் கியான், வேகயன் கியான், என்னன்றது வருது, வேகயன் கியான். இப்போ பாருங்க, அடுத்தது வெனுவன். வெனுவன் என்றாலும் ஆக. இப்போ பாருங்க, உங்களுக்காக வாழுங்க. நான் சொல்றேன் உங்களுக்காக வாழுங்க, உங்களுக்காக, நீங்க என்ற ஒரு பெயர் சொல் வருது, உங்களுக்காக என்று நாங்க மாத்துறோம், உங்களுக்காக வாழுங்க. அப்ப நீங்கன்றது பெயர் சொல் தானே. அப்ப ஒயா வெனுவன், இவடுத்து பாருங்க பெயர் சொல் வருது, ஒயா வெனுவன் ஜீவத்வென்ன, உங்களுக்காக வாழுங்க, உங்களுக்காக கதைங்க. ஒயா வெனுவன் கதாகரன், ஒயா வெனுவன் கதாகரன், உங்களுக்காக கதைங்க, உங்களுக்காக படிங்க. ஒரு பேட்டர்ன் நாங்க இவடுத்த வீணு சொல்ல மாத்துறோம். ஒயா வெனுவன் நிகனகண்ண, உங்களுக்காக படிங்க, உங்களுக்காக வாழுங்க. ஒயா வேணுவேன் ஜீவத்வன், உங்களுக்காக வேலை செய்யுங்க. ஒயா வேணுவேன் வெடக்கரான், உங்களுக்காக வேலை செய்யுங்க அப்படி சொல்லுவோம். அடுத்த பாருங்க, நாட்டுக்காக கதைங்க, உங்களுக்காக கதைக்காதீங்க, நாட்டுக்காக கதைங்க அப்படி சொல்லும்போது ரட்டன்னு சொன்னா நாடு. அப்ப இது ஒரு பெயர் சொல். இப்ப என்ன வருது? வெனுவன் என்றதான் நாங்க போட வேணும். அப்ப ரட்ட வேணுவேன் நாட்டுக்காக, ரட்ட வேணுவேன் கதாகரன், நாட்டுக்காக கதைங்க, உங்களுக்காக கதைக்காதீங்க. அப்ப ஒயா வேணுவேன் உங்களுக்காக கதைக்க வேணாம், கதாகரன்னேப்பா, உங்களுக்காக கதைக்க வேணாம். ஒயா வேணுவேன் கதாகரன்னேப்பா, உங்களுக்காக கதைக்க வேணாம். நாட்டுக்காக கதைங்க, ரட்ட வேணுவேன் கதாகரன், நாட்டுக்காக கதைங்க. சின்ன டெக்னிக்கெல்லாம் புரிஞ்சு கொண்டு தான் ஈஸியாக வசனத்தை அமைக்கலாம். தனியாக நீங்கள் வசனங்களை பாடமாக்கி வசனங்களை கேட்டு உங்களை மற்றாக்கள் கதைக்கிறது உங்களுக்கு விளங்கும். ஆனால் கதைக்க முற்படும் போது இப்படியான சின்ன பகுதிகளுக்கு விளக்கம் தெரியாதனால உங்களுக்கு வசனம் அமைச்சு கதைக்கிற கஷ்டமா இருக்கும். அதே போல நிறைய பேர் சிங்கள எழுத்துக்கள் தெரிஞ்சால் தான் கதைக்கலாம், சிங்கள எழுத பழகி வாசிக்க பழகி தான் கதைக்கலாம்னு சொல்லி நேர்த்தி கொண்டிருக்கீங்க. அப்படி இல்லை, இந்த மாதிரி ஈஸியான முறையிலையும் உங்களால் சிங்களத்தை குறைஞ்ச காலத்துக்குள்ள கதைக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இலகுவாக கதைக்கிறதுக்கு இந்த மாதம் புதுவைச்சாக்களுக்கு நாம் 20ஆம் தேதி, எதிர்வருகின்ற 20ஆம் தேதி புதுவைச்சாக்களுக்கு கிளாஸ் தொடங்க இருக்கிறோம். ஆன்லைனில் கிளாஸ் நடக்கும். நாடு பூரா இருந்து எல்லாருமே நீங்கள்
சிங்களம் பேச தேவையுடையாக்கள் எல்லாருமே இணைஞ்சு கொள்ளலாம். இந்த நாட்டில் மட்டுமில்லை, வெளிநாட்டில் இருக்கிறவர்களுக்கும் சிங்களம் பேசக்கூடிய தேவைகள் இருக்குமா இருந்தால் நீங்கள் இணைஞ்சு கொள்ளலாம். யூடியூப்பில், ஃபேஸ்புக்கில் பார்க்குறாக்கள் முதலாவது கமெண்டில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி குரூப்பில் வாங்க, மேலதிக தகவல்கள் அதில் சொல்கிறேன். அப்படி இல்லாட்டி இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸ்போக்கன் சிங்கிள் அப்படின்ற ஒரு மெசேஜ் போடுங்க. கிளாஸ் டீடைல்ஸ் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் அனுப்புகிறேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி குரூப்பில் வாங்க, மேலதிக தகவலை அதில் சொல்கிறேன். முதலாவது கிளாஸ் ஃப்ரீ கிளாஸ். அந்த ஃப்ரீ கிளாஸை பார்த்துட்டு நீங்கள் காசு கட்டலாம். 3 மாதம் கிளாஸ் நடக்கும். இந்த 3 மாதத்துக்கு மொத்த பணம் 5000 ரூபா. ஒரே பேமெண்ட்டில் நீங்கள் 4000 கட்டி நம்மளோட கிளாஸில் இணைஞ்சு கொள்ளலாம். நீங்கள் கிளாஸுக்கு வரலாட்டி வீடியோ ரெக்கார்டிங் தருவேன். அதை பார்த்தும் நீங்கள் நம்மளோட பாடத்தை கவர் பண்ணி இலகுவான முறையில் பேசக்கூடியதாக இருக்கும்.